V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மாயபிம்பம் திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை செல்ஃப் ஸ்டார்ட் ப்ரொடக்ஷன் சார்பாக KJ சுரேந்தர் இந்த படத்தை தயாரித்து எழுதி இயக்கியிருக்காரு. இசை நந்தா, கேமராமேன் எட்வின், எடிட்டர் வினோத் சிவகுமார். நடிகர்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஜானகி, ஆகாஷ்குமார், ஹரிகிருஷ்ணன், அருண்குமார், ராஜேஷ் அப்படின்னு நடிச்சிருக்காங்க. முற்றிலும் புதுமுகத்தை வச்சு ஒரு வெற்றி படம் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத மீண்டும் நிரூபித்த படமாக தான் இந்த மாயபிம்பத்தை பார்க்க முடியுது. ஏன்னா புதுமுகங்களே கதாநாயகன் நடித்தா கூட அம்மா கேரக்டரு, அப்பா கேரக்டரு, அண்ணன் தம்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்காண்டி சில ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட்டை போடுறத நம்ம பார்த்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சு சுப்பிரமணியபுரம் படத்துக்கு பிறகு முற்றிலும் புதுமுகமாக நடித்து ஒரு படம் வெற்றி படம்னா அது மாயபிம்பமாக தான் நிச்சயமாக இருக்க முடியும். இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா பல படத்தில் வர மாதிரி ஒரு 4 நண்பர்கள், ஒருத்தர் நல்லா படிக்கிற நல்ல பையன், ஒருத்தர் ப்ளே பாய், ஒருத்தர் ஒரு சிடுமுஞ்சி சொல்லுவோம் அந்த மாதிரி கேரக்டர், இன்னொருத்தர் ஒரு வெகுளித்தனமான ஒரு கேரக்டர். இவங்களோட ஒரு கதாநாயகியை ட்ராவல் பண்ணுறது. இந்த இதில் கதாநாயகனோட அப்பா, அம்மா, அண்ணி, அவர் குழந்தைன்னு ரொம்ப அழகான ஒரு கதை. அதாவது காதல் எல்லா காலத்திலும் தொடர்ந்து வரும், ஒவ்வொரு காலத்திலையும் வெவ்வேறு விதமாக சொல்லுவாங்க. இந்த படத்தில் ஒரு காதலோட வலியையும் அதோட வலிமையும் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறத திரைக்கதை வடிவில் KJ சுரேந்தர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு, எல்லாரோட மனசுலையும் கனெக்ட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த குடும்பம் அப்படிங்கிற வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாரும் நமக்கு நடந்த சம்பவம் மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. காதலும் பார்த்திங்கன்னா காதல் சொல்கிற வழியிலும் பார்த்திங்களா நம்ம பார்த்து பழகிய ஒரு விஷயமா எல்லாத்துக்கும் நம்ம கனெக்ட் ஆகிற மாதிரி சொன்ன விஷயம் ரொம்ப அழகாக இருக்குது. படத்தோட முதல் பாதியில் பார்த்திங்கன்னா சில விஷயங்களுக்கு சில கேள்விகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். 2ஆம் பகுதியில் அந்தந்த காட்சியை லிங்க் பண்ணும்போது ஓகே இதுக்காகத்தான் அப்படியான்னு ரொம்ப அழகாக நமக்கு புரிஞ்சிருது. பொதுவாக தமிழ் சினிமாவில் 60களில் படம் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணீர் விட்டு அழுகிற காட்சிகள் வரும். ஆனால் 80களுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த கண்ணீர் விட்டு அழுகிற காட்சிகள் ரொம்ப குறைவு. தமிழ் சினிமாவில் இந்த அழுகிற காட்சிங்கிறதே ரொம்ப ரொம்ப குறைவு. எப்போது அப்பப்போ ஒரு படம் வரும். எனக்கு தெரிஞ்ச இந்த 3ஆம் பிறை கிளைமேக்ஸ்லாம் நான் அழுதுருக்கேன், என்ன அறியாமல் அழுதுருக்கேன். அதே மாதிரி நல்லவனுக்கு நல்ல ரஜினி சார் ஜெயிலுக்கு போயிட்டு வர்ற காட்சியில் குழந்தை தொட்டிலுக்கு பார்த்தோன்னே வந்துட்டேன் சொல்லல எந்த மனிதருக்கும் அந்த காட்சி ஒரு ஃபீல் வரும். அதே மாதிரி பாரதி கண்ணம்மாவில் பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் மீனா கையை கட்டிட்டு கிணத்துல இருக்கிற காட்சியும் எல்லாரும் நம்மளை அறியாமல் இப்படி சில படங்கள் நமக்கு வந்துட்டுருக்கும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் கண்ணீர் விட்டு அழுத படம் இந்த படம். நம்மளை அறியாமல் பையன் சாப்பிடாமல் இருப்பான், வீட்டில் பேசாமல் இருப்பாங்க. அந்த காட்சியில் பார்த்திங்கன்னா நான் சாப்பிடாமல் இருக்கேன்டான்னு நண்பர்கிட்ட சொல்லும்போது பேசாமல் இருந்த கூட புள்ள சாப்பிடலன்னு அம்மா வேகமாக அடித்து ஏன்டா வீட்டில் தான் சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிட்றக்கனாடா. அந்த காட்சியில் குடும்பமே அப்போ பையன் சாப்பிடல அப்படிங்கிற காட்சியில் கோபத்தை மறந்து அவங்கள்ட்ட பேசுகிற காட்சிகள், அதோட விளக்கம் சொன்ன விஷயங்கள் ரொம்ப ரொம்ப எல்லாரோட மனசையும் ரொம்ப ஈர்க்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி படத்தில் நிறையா காட்சிகள் நம்மளை மீறி ஒரு மனசை வலிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அப்போ இருந்து இப்போ இருக்க எல்லா காலத்துலேயுமே படத்துக்கு கதாநாயகன் அவசியம் இல்லை. கதை நல்லா இருந்தால் அது யார் நடித்தாலும் படம் ஓடும், வெற்றி அடையும் அப்படிங்கிறத தமிழ் சினிமா சமீபத்தில் நிரூபிச்சிருக்கு. இந்த ரப்பர் பந்து மாதிரி, டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி, சமீபத்தில் சிறை மாதிரி, ஆண் பாவம் பொல்லாது, இந்த மாதிரி சில படங்கள் தமிழ் சினிமாவில் எதிர்பார்க்காத வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த மாதிரி இந்த மாயபிம்பம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. இன்னொரு விஷயம், எல்லா காலத்துலேயுமே 80களில் சினிமா பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் ரஜினி சார் முள்ளு மலர் நடிச்சிருப்பார், 6-60 நடிச்சிருப்பார், பில்லா நடிச்சிருப்பார், அன்னை ஒரு ஆளை நடிச்சிருப்பார். எல்லாமே வெவ்வேறு கதைகள், ஒரே நடிகர் வெவ்வேறு கதைகளில் ஜனங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சொன்ன விஷயம் ஜனங்க அப்போ ஏற்றுக்கிட்டாங்க. அதேமாதிரி அதே டைமில் கமல் சார் சகலகலாவலன் வேலுவா நடிச்சிருப்பார், செலங்கவலி பாலுவா நடிச்சிருப்பார், வாழ்வியமய ராஜாவா நடிச்சிருப்பார், 3ஆம் பிறை சீனுவா நடிச்சிருப்பார். ஆனால் 4மே வெவ்வேறு கதைகள், வலுவான கதை இருந்தால் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. அதே மாதிரி இந்த படத்தில் கதை மிகப்பெரிய வலுவான கதை. இந்த படத்தை பற்றி நிறையா திரை ஜாம்பான்கள்லாம் தங்களோட படத்தை பார்த்துட்டு தங்களோட ஒப்பீனியனை சொல்லியிருக்காங்க. உண்மையில் இவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்கன்னா அந்த படத்தில் நிச்சயம் ஒரு விஷயம் இருக்குது. நான்லாம் பார்த்து நிறைய இடத்துல மனசு வலிச்சது, ஜாலியாகவும் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம மனசை உழுக்கிற மாதிரி நிறையா காட்சிகள் வந்திருக்கு. தமிழ் சினிமாவில் புதுமையாக இருக்குது. மிகப்பெரிய வெற்றி இந்த படத்துக்கு நிச்சயமாக காத்திருக்கு. இந்த இயக்குனர் தமிழ் சினிமாவில் முக்கியமாக தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனர் வருவார்ன்றது மாற்று கருத்தில் நிச்சயமாக அதெல்லாம் நடக்கும். சமீபத்தில் இந்த மாயபிம்பம் டைரக்டர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சில கால அவகாசம் எடுத்தது, சில வருஷங்கள் வீணானது, நிறையா அவமானங்கள், புறக்கணிப்பு, ஏமாற்றம்,
நிறைய விஷயங்களை பதிவிட்டிருந்தார். அவரோட ஆதங்கத்தை சொல்லியிருந்தார். அது உண்மையிலே நமக்கும் ஒரு சின்ன வருத்தம் தான். ஏன்னா சினிமாவில் இன்றைக்கி வந்து நம்பகத்தன்மைங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. நம்பிக்கைக்குரியவங்களும் குறைவாக இருக்காங்க. ஸோ அவரோட காத்திருப்புக்கு நிச்சயம் இந்த படம் வந்து நிச்சயம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதுபோக அவரைக்காய்க்கு 6 மாதம் சொல்லுவாங்க, ஆரஞ்சு பழம்னா 6 வருஷம் சொல்லுவாங்க. என்றைக்குமே தங்கத்துக்கு ஒரு சில கால அவகாசம் தேவைப்படும். இது வந்து தங்கம் இல்லை, ஆரஞ்சு பழம் இல்லை, இது வந்து நிச்சயமாக வைரம், தட்டி எடுக்கப்பட்ட வைரம். ஸோ அதுக்கு சில அவகாசங்கள் தேவை தான். அதுதான் இந்த மாதிரி ஆயிருக்கு. நிச்சயமாக இயக்குனருக்கு இந்த படம் ஒரு வைரமாக ஜொலிக்கும், ஒரு வைரமான ஒரு பொக்கிஷத்தமாக நிச்சயம் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு திரை பார்வையாளனா என்னோட நம்பிக்கையை ஆணித்தரமாக சொல்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.